வேதத்துல ஒரு சம்பவத்தை நான் சொல்லுகிறேன். அதை நீங்க தயவு செய்து கவனமாய் கேட்டுக்கொள்ளுங்கள். ஏன்று சொன்னால், நீங்க தேவ வார்த்தைக்கு நீங்க செவி கொடுக்க சொல்ல, அவருடைய வார்த்தைக்கு நீங்க கனப்படுத்த சொல்ல, உங்க வாழ்க்கையில நிச்சயமாகவே ஒரு முடிவு உண்டாகும். வேதத்துல ஒரு மனுஷனுக்கு, அவன் பேரு பாத்தீங்கன்னா பேதுரு, அவன் ஒரு கடலுக்கு ராஜாவா இருந்தான். அவன் கடல்ல எத்தனை இடத்துல வலை வீசினாலும் அந்த வலையில மீன் அகப்பட்டு கொண்டே இருந்தது. ஆனா ஒரு நாள் அவன் நடு கடல்ல போய் வலை வீசினான். ஆனா அந்த வலையில ஒரு சிறு மீன் கூட அகப்படவே இல்லை. தன்னுடைய வாழ்க்கையில தோல்வி, தன்னுடைய வாழ்க்கையில அவமானம், தன்னுடைய வாழ்க்கையில இதுவரைக்கும் அவன் பார்க்காத அநேக விதமான நெருக்கத்துல இருக்க சொல்ல, அவன் கடற்கரையில வந்து வெறும் அலைய தன்னுடைய வாழ்க்கையில இருக்கிற அந்த கையில இருக்கிற அந்த வலையை அலசி கொண்டு இருக்கிறான். அப்படிப்பட்ட மனுஷனை இயேசு தேடி வந்து அந்த படகுகளை ஏற்றி கொண்டு நடு கடல்ல கொண்டு போய், அவன் வாழ்க்கையில எந்த இடத்துல தோல்வி சந்தித்தானோ, எந்த இடத்துல வேதனையோடு இருந்தானோ, அதே கடல்ல போய் இயேசுவானவர் வலையை விரிக்க சொல்ல, அந்த இடத்துல அவன் வாழ்க்கையில மிகுதியான மீன்களை பிடித்தான் என்று வேதத்தை வாசிக்கிற அன்பு தேவ ஜனங்களே, இப்போது கூட என்னால சொல்ல முடியும். என்னவென்று சொன்னால், உன் வாழ்க்கையில எந்த இடத்துல தோல்வியோட இருந்தையோ, எந்த இடத்துல வேதனையோட இருந்தீங்களோ, அந்த இடத்துல இயேசு உன்னுடைய வாழ்க்கையில அற்புதம் செய்கிறவரா இருக்கிறார். நிச்சயமாகவே உங்க வாழ்க்கையில துயரம் மாற வேண்டும் என்று சொன்னால், நீ இயேசுவை விசுவாசிக்க சொல்லி முடிவு உண்டாகும். இந்த மாலையில 5:30 மணிக்கு இந்திரா காந்தி தெருவில் ஒரு நற்செய்தி கூட்டம் இருக்கு. உங்க நேரத்தை நீங்க பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.